ஹார்முஸ் நீர்நிலையில் 100 விமானங்கள் 15,000 வீரர்களை அனுப்பிய ட்ரம்ப். ஈரான் விடுத்த மிரட்டல். அமெரிக்கா வழங்கிய பாதுகாப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியை கடந்த மெர்ஸ்க் கப்பல். 2 நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்த ரஷ்யா. சந்தேகம் எழுப்பும் உக்ரைன். $10 பில்லியன் அதிநவீன போர் விமானங்கள். பாதுகாப்பை பலப்படுத்தும் இஸ்ரேல். ஹார்முஸ் நீர்நிலையில் சிக்கியுள்ள கப்பல்களை விடுவிக்க 15,000 வீரர்களையும் 100 விமானங்களையும் அனுப்பும் திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை தொடர்ந்து அமெரிக்க படைகள் மீது தாக்குதல் நடத்த ஈரான் சூளுரைத்துள்ளது. ஹார்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல்களை வெளியேற்றும் தனது திட்டத்தை சீர்குலைக்க எவரேனும் முயன்றால் அவர்கள் கடுமையாக கையாளப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி ஈரானை எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தை ஈரான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நிலையில் கடந்த சில வாரங்களாக ஈரான் துறைமுகங்கள் மீது அமெரிக்காவும் முற்றுகையை தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடகத்தில் ஈரான், மத்திய கிழக்கு மற்றும் அமெரிக்காவின் நலன் கருதி ஹார்முஸ் நீர்நிலை ஊடாக கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றுவோம் என்று தொடர்புடைய நாடுகளிடம் தெரிவித்துள்ளோம் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் மத்திய கிழக்கு நேரம் திங்களன்று இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முற்றிலும் எவ்வித தவறும் இழைக்காத மக்களை விடுவிக்கும் நோக்கத்துடன் மேற்கொள்ளப்படும் மனிதாபிமான செயல் என்றே அமெரிக்க ஜனாதிபதி தனது நடவடிக்கைகளை குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமின்றி பல கப்பல்களில் உணவு பற்றாக்குறை நிலவி வருவதாக, அவர்கள் பல சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். ஆனால் இந்த திட்டம் எவ்வாறு செயல்படும் என்பது குறித்த விவரங்கள் எதையும் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை. இதனிடையே சிறிது நேரத்திலேயே அமெரிக்க மத்திய கட்டளை பீடம் அந்த நடவடிக்கை குறித்த சில தகவல்களை வழங்கியுள்ளது. அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடமுக்கான அமெரிக்க இராணுவ ஆதரவானது வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள், 100க்கும் மேற்பட்ட தரை மற்றும் கடல் சார்ந்த விமானங்கள், பல களங்களில் இயங்கும் ஆளில்லா தளங்கள் மற்றும் 15,000 படை வீரர்களை உள்ளடக்கியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலடியாக ஹார்முஸ் நீர்நிலை வழியாக கப்பல்களை கொண்டு செல்ல முயலும் எந்த ஒரு அமெரிக்க படையையும் தாக்குவதாக ஈரான் சூளுரைத்துள்ளது. மேலும் ஹார்முஸ் நீர்நிலையை நெருங்கவோ அல்லது உள்ளே நுழையவோ முயலும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுதப்படையையும் தங்களது படைகள் தாக்கும் என்று மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி தெரிவித்துள்ளார். குறிப்பாக அமெரிக்க ராணுவம் எங்களின் முதல் இலக்கு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளியான தகவலின் அடிப்படையில் February 28 போர் தொடங்கியதிலிருந்து வெளியேற முடியாமல் தற்போது இந்த முக்கிய வர்த்தக பாதையில் சுமார் 20,000 மாலுமிகளும் 2,000 கப்பல்களும் சிக்கிக் கொண்டுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை மெர்ஸ்க் கப்பல் கடந்து இருப்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. டென்மார்க்கின் பிரபல கப்பல் போக்குவரத்து நிறுவனமான மெர்ஸ்க் அமெரிக்க இராணுவத்தின் நேரடி பாதுகாப்பு உதவியுடன் தனது வணிக கப்பலை ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்க செய்துள்ளது. மத்திய கிழக்கில் கடல்வழி போக்குவரத்தை பாதுகாக்கும் வகையில் திங்கட்கிழமை அன்று இந்த கடல்வழி பயணம் வெற்றிகரமாக நடந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெர்ஸ்க் நிறுவனம் இது தொடர்பாக தெரிவித்த கருத்தில் கப்பல் பாரசீக வளைகுடாவை கடக்க அமெரிக்க இராணுவம் பாதுகாப்பு வழங்கியதாக தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் அன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட ஒட்டுமொத்த செயல்பாடுகள் குறித்த அறிக்கையை அமெரிக்க கட்டளை பீடகம் தெரிவித்துள்ளது. அதில் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக 2 கப்பல்கள் அமெரிக்க இராணுவத்தின் பாதுகாப்புடன் கடந்ததாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். உக்ரைனுக்கு எதிராக நடைபெற்று வரும் போர் நடவடிக்கையில் 2 நாள் போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. 2ஆம் உலகப் போரில் சோவியத் யூனியன் அடைந்த மிகப்பெரிய வெற்றியை கொண்டாடும் வகையில் ரஷ்யாவில் 2026ஆம் ஆண்டே மே 8 மற்றும் 9 வெற்றி தினம் கொண்டாடப்பட உள்ளது. வெற்றி தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு உக்ரைனுக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை 2 நாட்கள் தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த உத்தரவானது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் நேரடி உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்படுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நிறுத்தத்தை உக்ரைனும் கடைபிடிக்கும் என்று நம்புவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரஷ்யாவின் இந்த போர் நிறுத்த அறிவிப்பை உக்ரைனிய ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சந்தேகம் எழுப்பியுள்ளார். அதில் போர் நிறுத்தம் தொடர்பாக எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரப்பூர்வ முன்மொழிவும் வரவில்லை என்று தெரிவித்துள்ளார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த கிட்டத்தட்ட $10 பில்லியன் மதிப்பிலான போர் விமானங்கள் வாங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. சமீபத்திய காலமாக காசா மற்றும் லெபனான் உடன் இஸ்ரேல் நேரடி மோதலில் ஈடுபட்டு வருகிறது. மேலும் அமெரிக்க படைகளுடன் இணைந்து ஈரானுடன் போர் நடவடிக்கையில் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. இந்நிலையில் நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவது மற்றும் அடுத்த 10 வருடங்களுக்கு நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கையில் இஸ்ரேல் களமிறங்கியுள்ளது.
அந்த வகையில் கிட்டத்தட்ட 10 பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பு போர் விமானங்கள் மற்றும் ராணுவ தளவாடங்கள் வாங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக லாக்ஹூட் மார்டின் மற்றும் போயிங் ஆகிய 2 நிறுவனங்களிடம் இருந்து F-35 லைட்னிங் II அதிநவீன போர் விமானங்களை வாங்க இஸ்ரேல் முடிவு செய்துள்ளது. இதற்கான ஒப்புதலை இஸ்ரேலிய அமைச்சரவை சமீபத்தில் வழங்கியுள்ளது. வாங்கப்படும் போர் விமானங்கள் 2030 ஆண்டுகளில் டெலிவரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.